வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது முதன்மை செயலாளர் மதிமுக கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ மதுரையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. வைகோவினுடைய ஒரு பையன் அவர். வைகோ மாதிரி பாய்ச்சல் நிறைந்தவர். அவருடைய பேச்சிலும் அந்த பாய்ச்சல் தெரிகிறது. மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் ரொம்ப தெளிவான ஒரு பேட்டி என்பதெல்லாம் விட எடப்பாடியினுடைய குழப்ப நிலையை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்பது பகிரங்கமான உண்மை. போன வாரம் தான் எஸ்டிபிஐ இஸ்லாமிய அமைப்பு அவர் தலைமையில் மதுரையில் கூட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம். அது தேர்தல் பொதுக்கூட்டம், அவ்வளவுதான். மற்றபடி மதம் சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடா எஸ்டிபிஐ யோசனை செய்தார்களா அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கேள்வியா இன்னைக்கு போயிட்டு. மதிமுக இது முதன்மை செயலாளர் துரை வைகோ என்ன மதுரையில் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா, ராமர் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, திறப்பு விழா சம்பந்தப்பட்ட விஷயத்துல எடப்பாடி போறாரா இல்லையா, அது அப்புறம் அதிமுக தொண்டர்களை நீங்கள் செல்லுங்கள், அதிமுக தொண்டர்கள் செல்லுங்கள் சொல்றது இதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. ஜனவரி 22 ராமர் கோவில் திறப்பு விழா. அதுக்கு பத்திரிகை கொடுத்துருப்பாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. சென்னை ஃபுல்லாக இஷ்யூ ஆயிடுச்சு. யோகி ஆதித்யா மூலமாக பத்திரிகை கொடுக்கப்படுவதாக ஒரு தகவல் போச்சு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி. யார் மூலமாக கொடுத்தார்களோ தெரியவில்லை. ஆனாலும் எடப்பாடிக்கு கையில வந்துருச்சு. அவரு பேட்டி கொடுக்குறார். நான் கட்டாயமாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு செய்வேன், செல்வேன். ஆமா, அதே நேரத்தில் நான் எனக்கு காலில் வலி இருக்குது, ஆமா, எவ்வாறு செல்ல முடியும் என்பது பிறகு முடிவெடுப்பேன். அப்படி 2 விதமான ஒரு பேச்சு. எல்லாத்திலும் 2 விதமான பேச்சு, குழப்பமான ஒரு பேச்சு. ஒருவேளை இதை வச்சே காய் நவத்திட்டு போயிடுவாரோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் யோசிக்காமல் எஸ்டிபிஐ போன வாரத்தில் மதுரையில் ஒரு மீட்டிங், ஒரு தலைமையில மீட்டிங் போட்டாங்க. அதே நேரத்தில் பாஜக அவனுடைய ஒரு கூட்டணி இல்லை அப்படிங்கிற சமயத்தில் மற்றபடி நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையின் வெளிப்பாடா நாங்கள் எடப்பாடியை சந்திக்கின்றோம் சொல்லி போட்டு தமீமுன் அன்சாரி, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, அவரும் சந்திச்சுட்டார். ஒரு 1.5 மாசம் தான் சந்திச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் அதுக்கு பின்னால் ஒவைசி குரூப் 10 வருஷம் ஏகப்பட்ட பேர் எடப்பாடிக்கு ஆதரவாக, இஸ்லாமிய அமைப்புகள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பகிரங்கமான தகவலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. காலில் அடிபட்டிருக்கு, பிறகு முடிவெடுப்பேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ராமர் கோவில் திறப்புலாவுக்கு செல்வேன் அப்படின்னு ஒரு வேற பேட்டி கொடுத்திருக்காரு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அதிமுக தொண்டர்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுத்திருக்காரு. எந்த கட்சியும் இன்னைக்கு சொல்லவே கிடையாது. தமிழகத்தில் எத்தனை கட்சி இருக்கு. திமுக கட்டாயம் சொல்லாது, மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க, பிசிக சொல்லாது. ஆமா, மற்றபடி பல கட்சிகள் இருக்காங்க. முதலி கட்சிகள், சின்ன கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட எந்த ஒரு தொண்டர்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் கொடுக்கப்படவில்லையே. ஆனா அதிமுக எடப்பாடி பிரிவில் இருந்து மட்டும் இன்னைக்கு உத்தரவு வந்திருக்கு அப்படிங்கிறத துரை வைகோ சுட்டி காட்டுறாரு. முதன்மை செயலாளர் மதிமுக கட்டாயமாக இது நல்லதல்ல. எடப்பாடி ஒரு கால் இங்க வச்சுட்டு அங்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாரு. உண்மையிலே இது பகிரங்கமா கண்டனத்துக்குரியது. அதே நேரத்தில் இன்னொரு சின்ன சுட்டி கேட்டார். அனந்தகுமார் ஹெக்டே அப்படிங்கிறவர் இந்தியாவில் அனைத்து மசூதிகளையும் இழுத்தி விட்டு நாங்கள் கோவில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே இதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயம். இது என்ன ஜனநாயக நாடா, இல்ல இந்து மத நாடா, மற்ற பாசிச கும்பல்கள் நிறைந்த ஊரா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் போகுது. இல்லை, அனந்தகுமார் ஹெக்டே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்புறம் இந்த விஷயம் எடப்பாடிக்கு புரியாதா? அதே நேரத்தில் எஸ்டிபிஐ ஒரு மாநில மதுரையில் மாநாடு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க.
சரி, தவறாக நடத்தினார்களோ, சரியில்லாமல் நடத்தினார்களோ, தெரியாமல் நடத்தினார்களோ, தெரிந்து நடத்தினார்களோ, இப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் அப்புறம் எப்படி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட முடியும்? இஸ்லாமிய அமைப்புகளை பார்த்து கேட்கிறேன். எடப்பாடி விடுங்க, முடிஞ்சு எந்த நேரத்தில் மனம் மாறுவார். அவருடைய சூழல் இன்னைக்கு பாஜக நெருக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் பகிரங்கமான உண்மை. சசிகலாவை தலைவராக போட்டு மற்றபடி ஓபிஎஸ் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்து மற்றபடி இபிஎஸ் சொல்லிட்டாங்களாம். ஆமா, எல்லாம் ஒன்னா இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல பார்க்கலாம், பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொன்னதால தகவல் போயிட்டு இருக்கு. சசிகலா தலைவர் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எதிராக தானே ஓட்டு கொடுக்கும். சிறுபான்மை மூட்டு சிதறமே. ஆக எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் அவசரப்பட்டு எடப்பாடி தலைமையில் மாநாடை கூட்டி விட்டார்களோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதான் உண்மையும் கூட. தனக்கு காலில் அடிபட்டிருக்கு, நான் பிறகு முடிவெடுப்பேன், அதோட நிப்பாட்டி இருக்கலாம். கட்டாயமா ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு செல்வேன், இருந்தாலும் காலில் அடிபட்டு இருக்கிறது, பிறகு முடிவு செய்வேன் அப்படின்னு இரண்டு விதமான கருத்து தானே. முதல்ல சொல்லிடுறாரு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் திரும்ப காலில் அடிபட்டு இருக்குதுன்னா ரைட், ஓகே, அதோட முடிச்சிருங்க. அப்புறம் எதற்காக அதிமுக தொண்டர்களை கும்பாபிஷேகத்துக்கு செல்லுங்கள்னு சொல்லணும்? அப்ப இது பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு தானே, மறைமுக ஆதரவு தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தை எடப்பாடி எவ்வாறு நம்ப முடியும்? சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? வாய்ப்பே கிடையாது. உண்மையிலே எடப்பாடி அணியை வைத்து, அணியை மீது நம்பிக்கை வைத்து இஸ்லாமிய அமைப்புகள் கட்டாயமாக செயல்படுவது உண்மையிலே தங்களுடைய இனத்துக்கு தாங்களே துரோகம் செய்து கொள்வதாகத்தான் கருத முடியும். ஆமா, இனி வரும் காலங்களிலாவது இஸ்லாமிய அமைப்புகள் எடப்பாடி அணியை நோக்கி கட்டாயமாக தன்னுடைய வெளிப்பாட்டை கொண்டு செல்லக்கூடாது. அது கொஞ்சம் கவனமா இருங்க. ராமர் கோவில் 22 திறப்பு விழா, அது கன்ஃபார்ம், நாடறிந்த உண்மை. அதற்கு தன்னுடைய நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு ஓப்பனா சொல்லலாமா? எந்த ஒரு மீட்டிங் நான் பல வீடியோ சொல்லியிருக்கோம். எந்த ஒரு மீட்டிங்லயுமே சரி பாஜகவுக்கு எதிராக பேசவே கிடையாது. எஸ்டிபி நடத்தின அந்த மதுரை மாநாடுல கூட பாஜகவுக்கு எதிராகவும், மோடிக்கு எதிராகவும், அண்ணாமலைக்கு எதிராக பேசவே கிடையாது. அதே மாதிரிதான் சேலத்தில் நடந்த பாத யாத்திரை அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவே கிடையாது. பாஜக நிர்வாகிகளே சொல்றாங்க இன்னைக்கு. என்னடா அது, அதிமுகவுக்கு எதிராக எந்த வார்த்தையுமே பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவர் சொல்லவே இல்லையே, எந்த ஒரு வார்த்தையும் இது பண்ணவே இல்லை. திமுகவை தான் பேசிட்டு இருக்காங்க ஒழிய அதிமுக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு திறமை, அந்த ஒரு வெளிப்பாடு இருக்கு இல்லையா பாஜகவுக்கு? சொல்லணுமா இல்லையா? சொல்லலையே. பாஜக நிர்வாகி ஏமாற்றம் அடைந்திருக்கிறாங்க. கேரளா இது சேலத்தில் நடந்த பாத யாத்திரை மூலமாக இந்த மாதிரி ஒரு ராமர் கோவிலுக்கு அதிமுக தொண்டர்களை சொல்றது உண்மையிலே இது இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஒரு ஏமாற்றமாக போய்விட்டது என்பது பகிரங்கமான உண்மை. வரும் காலங்களில் கட்டாயமாக எடப்பாடி எடை போட்டு பார்க்க வேண்டும். ஆமா, எடை போடப்படும் எடப்பாடி, கட்டாயமா மாற்று கருத்தை கிடையாது. எடை போடப்படுவாரா எடப்பாடி, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஆமா, இவங்க பாட்டுக்கு மறைமுகமா ஏதாவது செஞ்சுட்டு போய் எஸ்டிபி போன்ற இஸ்லாமிய அமைப்புகளுக்கு இஸ்லாமிய மக்களை ஓட்ட நம்பி அவங்க எடப்பாடி அணிக்கு போட்டு டக்குனு ரூட்டு மாறிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இந்த இப்பவே அமலாக்கத்துறை, வருவாய்த்துறை, ஐடி சோன்ஸ் மற்ற ஏகப்பட்டவர் கழுத்தை நெருத்து கொண்டிருக்கிறாங்க. ஏகப்பட்ட தலைக்கு மேல கத்தி தொங்குது. யாருக்கு? எடப்பாடி. ஏகப்பட்ட வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஆமா, பொங்கலுக்கு பின்னால எந்த நேரத்திலும் கட்டாயமாக எடப்பாடி அணியை நோக்கி பாஜகவால் இடி, ஐடி போன்ற துறைகளும் ஏவி விடப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போதுல பயத்தின் வெளிப்பாடாக மற்றபடி நடுங்கிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஏன் நடந்த இரண்டாவது அந்த பொதுக்குழு கூட்டத்தை விட யார் முகத்தில் ஈயாடலை அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. யார் முகத்தில் ஈயாடலை? பொதுக்குழு கூட்டினாரு, அதுல செயற்குழுவையும் முடிச்சுட்டாரு. அடுத்து 15வது நாள் மாவட்ட செயலாளர் பொதுக்கூட்டத்தையும் கூட்டிட்டார்.
ஆமா கூட்டணி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரைட் ஓகே. பட் இருந்தாலும் பாஜகவுக்கு எதிரான எந்த ஒரு வார்த்தையும், அண்ணாமலைக்கு எதிரான எந்த ஒரு வார்த்தையும், மோடியை விமர்சித்தும் எந்த ஒரு வார்த்தையும் பேச, சும்மா இந்த நாடாளுமன்ற கலக்குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்டவரை மோடி அரசுக்கு கண்டனம் சொல்லி சும்மா ஒரு வார்த்தை. அது என்ன ரொம்ப அழுத்தமான அந்த வார்த்தை கிடையாது. ஆமா அந்த வார்த்தையை படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த பொதுக்குள்ள தீர்மானம் போட்டாங்களே 23 தீர்மானங்கள் நினைக்கிறேன். அதுல 13 தீர்மானம் திமுக எதிர்ப்பாவே போட்டாங்க. அதுல 3 தீர்மானம் மட்டும்தான் மோடிக்கு எதிர்ப்பா போட்டது. அதுல ஒண்ணும் இல்லையே, நீர்த்து போன தீர்மானங்களா தான் இருந்துச்சு. ஸ்ட்ராங்கால எந்த வார்த்தை சொல்ல கிடையாது. அப்படி போல இஸ்லாமிய மக்கள் எப்படி நம்புவார்? அதனால வரும் காலங்களில் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள்லாம் ஆமா எடப்பாடி நம்புவதில் ரொம்ப குறியா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உஷாரா இருக்கும். உடனே நம்பி விட முடியாது. உங்களை நம்பி இஸ்லாமியர் பின்னால் வரக்கூடிய சமயத்துல உங்களால் அவர்களும் ஏமாற்றப்பட்டு விடுவார்கள். பகிரங்கமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால வரும் காலங்களில் எடப்பாடியினுடைய விஷயம் என்பது ரொம்ப ஊன்றி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்துல அதிமுக தொண்டர்கள் இந்த அளவுக்கு ஏவி விடப்படுவார்கள்னா யாருமே ஆமா கனவு கூட காணவில்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அதனால சிறுபான்மை ஓட்டு என்பது ரொம்ப டீப்னஸான விஷயம். நம்ம மறைமுகமாக பாஜகவை நோக்கி எடப்பாடியை காய் நகர்த்தி கொண்டிருப்பதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.